ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் கொண்டு வருகிறது? இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பைபிள் வேதம் என்ன சொல்லுகிறது? யார் யாரும் என்ன சொல்றாங்க அதை பத்தி பேச போறதில்ல. பைபிள்ல ஆசீர்வாதம்னா என்ன? அது மட்டும் இல்ல, ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் பல்வேறு உதாரணங்களை கொடுக்கிறது. உதாரணத்துக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் கொண்டு வருதுன்னு மட்டும் இல்லை, இந்த ஆசீர்வாதம் நம்ம எப்படி வாழ்றது. அப்புறம் நிறைய நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பிரசங்கம் கேட்போம், ஆனால் அது நடைமுறையில் எப்படிங்க செய்கிறது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த வசனம் தெரியுங்க, இந்த வசனம் தெரியுங்க, ஆனால் வசனத்தை வாழ்க்கையில் செய்யணும் இல்லையா, அனுபவிக்கணும் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என் வாழ்க்கையில் எப்போதுமே அதான் யோசிப்பேன். நிறைய பேர் ஆரம்ப நாட்களில் என்ன சொல்லுவாங்க, ஒழுங்காக ஜாம் பண்ணுப்பா அப்படின்வாங்க. ஆனால் எப்படி ஜாம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. 1 மணி நேரம் ஜாம் பண்ணணுவாங்க, ஆசீர்வாதமாக இருக்கணுவாங்க. 1 மணி நேரம் எப்படி ஜாம் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு 5 நிமிஷம் ஜாம் பண்ணுறது அதனால தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் சொல்லி கொடுத்துட்டா ஈஸியாகிடும் இல்லையா. அதே போல தான் இந்த ஆசீர்வாதம்னா என்ன, இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பெற்று அனுபவிப்பது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்ள தான் வாழ்க்கையில் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். இதை புரிஞ்சுக்கலாம் அனுபவிக்க முடியும். சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அனுப்புகிறோம், படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னைக்கு அந்த மேக்ஸு தமிழ்லாம் புரியுதோ அப்போ தான் அதை போய் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவான். நான் இடையில ஒரு பையனை பார்த்தேன் பாருங்கள், 10வது படிக்கிறான். வந்து நான் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கல, வந்தான் பாருங்கள். வந்துட்டு காசு கொடுத்தான், 500 ரூபா கொடுத்தான். 200 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கிட்டு மீதி 200 ரூபா கொடுத்தான். அப்புறம் அவன் பாட்டு போகிறான். ஆனால் படிக்கிறது 10வது, 500 ரூபாவில் 200 ரூபா போனால் எவ்வளோன்னு தெரியலன்னா ஏமாந்து போயிடுவோம் வாழ்க்கையில். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம்னா என்ன, அதை எப்படி நாம் பெற்று அனுபவிப்பதுன்னு தெரியலன்னா அனுபவிக்க முடியாது. அதே கஷ்டத்தெல்லாம் இருக்க முடியும். நிறைய பேர் சபையில் அப்படியே தான் இருக்கிறாங்க, கஷ்டத்திலே இருக்கிறாங்க, பிரச்சனையிலே இருக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதம் என்ன, இது எப்படி, என்ன இது நமக்கு என்னவெல்லாம் கொண்டு வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இதை நடைமுறையில் எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு தெரியல. அதுதான் பிரச்சனை. அதை தெரிஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் என்ன செய்யலாம், அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். ஆகவே இந்த மறுபடியும் சொல்கிறேன், ஆசீர்வாதம்னா என்ன, இந்த ஆசீர்வாதம் என்னென்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொண்டு வருகிறது, இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி பெற்று அனுபவிப்பது. இன்னும் கேட்டால் இன்னும் சிலர் இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் சொன்ன உடனே பணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆசீர்வாதம் சொன்ன உடனே அவங்களுக்கு யோசனையில் வர்றது என்னது, பணம். ஆனால் பாருங்கள், பணம் ஆசீர்வாதம் அல்ல. ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். சொன்ன இல்லையா, இந்த வசனம் என்ன சொல்றது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். இப்படி சொன்ன இந்த வசனத்தை வாசனம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யம் தான் பணம், ஐஸ்வர்யம் தான் ஆசீர்வாதமாயா, பணம் தான் ஆசீர்வாதமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன் சபைக்குள்ளே இருக்கிற நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நான் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி சில இடங்கள்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பாருங்க. சில பாஸ்டர்களே, ஆமாம் இவர் பணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு, இவர் இதை பற்றியே தான் எப்போது பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பணம் தான் ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்களும் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு 1 லட்ச ரூபா கையில் கிடச்சான்னு அப்பா ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிங்கன்னா தப்பு. பாருங்க, பணம் ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதம் பணத்தை என்ன செய்கிறது, கொடுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வித்தியாசத்தை, என்ன செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன, ஆசீர்வாதம்னா வேற, பணம்னா வேற. வீடு கட்டுறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, பிள்ளைகளை பெற்றிருக்கிறீங்க, ஆசீர்வாதமாக வாழ்றீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. பாருங்க, அது ஆசீர்வாதம் கிடையாது. வீடை கொடுத்தது ஆசீர்வாதம், பிள்ளைகளை கொடுத்தது ஆசீர்வாதம், வீடு ஆசீர்வாதம் கிடையாது. அதனால தான் நிறைய பேர் தப்பு தப்பாக யோசிக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா பங்களா வீடு கட்டி நல்லா இருந்தாருன்னா அவர் ஆசீர்வாதமாக இருக்காருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உள்ள குடும்பத்தில் எப்படி வாழ்கிறாரு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. அப்போ ஆசீர்வாதம் என்பது வெறும் வீடு கிடையாது, வீட்டை கொடுக்கிறது, வீடு கட்ட பலனை கொடுக்கிறது. இவங்க சுகமாக வாழ்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, அது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பாருங்க, அது ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் சுகத்தை கொடுக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியமாக வாழ உதவி செய்கிறது. அப்போ இந்த 2 வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சிக்கல அப்படின்னா
ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும். அதை நம்ம பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அதை அனுபவிக்கவும் முடியாது. நிறைய பேர் இதை பெற்று அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். சில வீடு வேலைக்கு போகிறீங்க, வேலையில் ஒரு உயர்வு வருது, பணம் வருது, வெற்றி வருது. சில தொழில் செய்கிறீங்க இல்லையா, தொழிலில் ஒரு முன்னேற்றம் வருது, உயர்வு வருது, அதில் நிறைய வருமானம் வருது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இதுதான் ஆசீர்வாதம். சில சொல்கிறாங்க செய்யும் தொழிலே தெய்வம், கடவுளாகிட்டாங்க. பாருங்க, அது கடவுள் கிடையாது, அது ஆசீர்வாதம் கிடையாது. அந்த தொழிலை ஆசீர்வாதம் என்ன செய்யுது, பெருக செய்கிறது. நீங்கள் செய்கிற தொழிலில் நல்லா பணம் வருது, நல்லா வருமானம் வருதுன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது, அதை வர வைப்பது தான் ஆசீர்வாதம். அப்போ வாழ்க்கையில் பணம், வீடு, காரு, நல்ல குடும்பம், பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கிறது, சுகமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, வெற்றியாக வாழ்கிறது எல்லாம் நல்லது. ஆனால் அது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை கொண்டு வருகிறது, வீட்டை கொண்டு வருகிறது, காரை கொண்டு வருகிறது, பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குது, குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்குது, உங்களை முன்னேற்றுது, வெற்றியை வாழ்வையும் அனுபவிக்க உதவி செய்கிறது. இதை நல்லா புரிஞ்சிக்க என்ன ஆகும், இன்னும் ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் இதை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. ஃபேன் ஓடுது, காற்றடிக்குது இல்லையா, பலூன் ஆடுது, அப்படி தானே? இந்த பலூன் ஆடுறது காத்தா இல்லை காற்று பலூன் ஆட வைக்குதா? காற்று பலூன் என்ன செய்யுது, ஆட வைக்குது. அப்போ ஆட வைக்கிறது தான் என்னது, காற்று. அந்த காற்றை நீங்கள் கண்ணால் என்ன செய்யலை, பார்க்கல. அதே போல தான் ஆசீர்வாதத்தை கண்ணால் பார்க்கல, ஆனால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று கொண்டு வருது இல்லை, அதை தான் பார்க்குறீங்க. அதுதான் வீடு, அதுதான் காரு, அதுதான் பங்களா, அதுதான் நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க, முன்னேற்றம். இதெல்லாம் ஆசீர்வாதம் என்ன செய்யுது, உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. இப்போ எத்தனை பேருக்கு வித்தியாசம் நல்லா புரியுது? அப்போ பலூனை காற்று நினச்சிடக்கூடாது. காற்று அதை என்ன செய்யுது, ஆட வைக்குது. இந்த வெளியில் மரத்தில் இலை அசையுது. சில நேரத்தில் காற்று இன்னும் வேகம் அடித்து என்ன பண்ணுது, மரத்தை கவுத்து போட்டுருது, ஊர் வேரோட புழுது வச்சிருது. அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன், கண் முன்னாடி பார்த்துருக்கேன். அவ்வளோ பவர் இருக்குது அந்த காற்றுக்கு இல்லையா? நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தட்டி என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்க, நொடிஞ்சு போச்சுங்க, வறண்டு போச்சுங்க, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க அப்படின்னு கிடந்தாலும் அந்த நிலையிலிருந்து உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு வல்லமை தான் ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். நான் உலகத்தில் இருக்கிற மற்ற ஆசீர்வாதத்தை பற்றி பேசல. கர்த்தரின் ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. இந்த வித்தியாசம் தெரியாதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பணத்தை தேடி நாடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பணம் 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 ஓடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பணத்தை பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பணம், ஒரே வேலை வேலை வேலை, எலும்பு தேர அளவு வேலை பார்க்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை நல்லா இல்லை. எப்படிங்க வாழ்க்கை நல்லா வருது? நான் சொல்லுகிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை நன்றாக மாற்றும். இப்போ இருக்கிறத விட பல மடங்கு நல்லாக்கும். இதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சாப்பாடு கேட்குறாரு. அவருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, ஒரு வேலையும் கொடுக்குறீங்க. இப்போ அந்த மனுஷன் சாப்பாடு கொடுங்கயா அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? அது அவனுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த வேலை வயிறு நிறைஞ்சா போதும். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், பார்த்துருக்குறேன் நான். ஆனால் ஒரு நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான், ஐயா அந்த வேலையை கொடுங்க, நான் அதை செய்கிறேன், நான் தினமும் சாப்பிட்றதுக்கு இது உதவி செய்யும் அப்படின்னு அந்த வேலையை தான் என்ன செய்வான், தெரிஞ்செடுப்பான். அதனால தான் அந்த நாட்கள் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, மீனை கொடுக்காதப்பா, மீன் பிடிக்க கற்றுக் கொடு. மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டு அவன் டெய்லி மீனை பிடிச்சி சாப்பிட்டு போகிறான். ஒத்த மீனை பொறிச்சு கொடுத்தா போதுமா? இப்போ ஒரு வேலைக்கு வயிறு நிரம்பும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, தொல்லையாக போயிடும் பாருங்க. அப்போ ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வறுமை, கஷ்டம், தாழ்ச்சி, பற்றாக்குறை, குறைவு ஏன் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்காம ஆசீர்வாதத்துலேருந்து ஒன்று வருது இல்லை, அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறான். இது எப்படின்னா, மீன் பிடிக்க கற்றுக்காம மீனை ஒத்த மீனை மட்டும் பொரிச்ச மீனை வாங்கி லவுக்குன்னு உள்ளே போட்டு போடு. அடுத்த வேலைக்கு அப்புறம் மறுபடியும் வேற யாரையாவது என்ன செய்ய வேண்டியிருக்கும், கேட்க வேண்டியது இருக்கும். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படவில்லை. நிறைய பேர் பாருங்கள், சிலர் சொல்லுவாங்க, ஏங்க நான் கடவுளே நம்ப மாட்டேன் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா பாருங்கள், அப்போ ஏன் கடவுள் சிலர் எப்படி ஏழு மேலே வச்சுருக்கிறாரு, ஏன் அப்படி வறுமையில வச்சுருக்கிறாரு, ஏன் அப்படி தேவையில்லாத ஒரு குறைவில் வச்சுருக்கிறாரு, ஒரு நல்ல கடவுள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க.
நான் கேட்குறேன், ஒரு நல்ல மனுஷன் ஒத்த மீனை வாங்கிட்டு போயிடலாமா? மீன் பிடிக்க கற்றுக்காமல் இருக்கலாமா? அதெல்லாம் அவன் மீன் பிடிக்க தானே கற்றுக்கணும். கடவுள் தான் அவனுக்கு நல்ல வேலையை கொடுக்குறாரு, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதை விட்டுட்டு தப்பான ஒரு காரியத்தை தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறான். சிலர் பணத்தையே தேடி தேடி அதை அடைய பார்க்குறாங்க, ஆனாலும் அடைய முடியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிறைய பேர் இந்த உலக காரியத்தை தேட சொல்றாங்க, அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி இப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நான் சில நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்போது சிலர் என் இடத்துல இப்படி சொன்னது உண்டு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஊழியம் மன்ற ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பரலோகம் போகிறது நித்திய ஜீவனை பற்றிலாம் பேசுகிறதே இல்லைங்க, நீங்கள் ஒரே இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறீங்க, இங்கே எப்படி வாழ்றது இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஏங்க பரலோகம் போகாமல் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். பரலோகம் போகிறது தான் முக்கியம், உடனே கிளம்பிட வேண்டியதானே. பாருங்கள், இயேசுவே அதை சொல்லவில்லை. நாம் என்ன செய்ய வேண்டுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டுமா, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் கூட கொடுக்கப்படும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிப்படை தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த கூட கொடுக்கறத பற்றி இயேசுவே பேசியிருக்காரு, அப்புறம் நான் ஏன் பேசக்கூடாது? இயேசுவோட பெரிய ஆளா நான் இதை பற்றி பேசாமல் விட்டுட்டு போகிறதுக்கு? பாருங்க, கடவுளாக இருந்தவர் மனிதனாய் வந்து அவரே இந்த உலகத்தில் நாம் வாழ்றதை பற்றி பேசியிருக்கிறார். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கன்னா அது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எப்படி வேணா இருந்துக்கோங்க, கிழிஞ்ச சேலையை கட்டிக்கோங்க, அந்த ட்ரெஸ்ஸோட எப்படி இருந்துக்கோ, ஒரே ட்ரெஸ்ஸு. அந்த காலத்தில் இப்படி தான் சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு என் பாடியில், இன்னொரு ட்ரெஸ்ஸு கொடியில், இதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை பற்றி இயேசு கற்றுக் கொடுக்கல. இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறார்? முதல்ல பணத்தை வச்சிடாத, அந்த பணத்தை கொண்டு வருகிற என்ன தேவை, நான் உனக்கு அதை எல்லாத்தையும் என்ன செய்கிறேன்? கூட கொடுக்குறேன். அப்போ நான் பரலோகத்தை பற்றி நித்திய ஜீவனை பற்றி அப்படிலாம் பேசாமல் இல்லை. பாருங்க, உண்மையிலேயே வாழ்க்கையில் என்ன தேடணும்னு பேசிட்டு இருக்கிறேன். யாரை தேடணும்? முதல்ல வாழ்க்கையில் யார் இருக்கணும்? பாருங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, பணத்தை சம்பாதிங்க, நிறைய வருமானம் வரும், எல்லாம் உண்மை, எல்லாம் நல்லது. ஆனால் முதலாவது யாரை தேடணும்? தேவனை தேட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் வேலை செய்யணும், அதன் அடிப்படையில் குடும்பத்தை நடத்தணும். அப்போ கண்டிப்பாக அது வெற்றியாக போய் முடியும். அதன் அடிப்படையில் பிள்ளைகளை வளர்க்கணும், அப்போ பிள்ளைகள் நல்லா வளருவாங்க. இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு பாருங்க, நல்லா வளர்த்தா என் பிள்ளை இப்படி போயிடுச்சு, அதுவல்ல ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது உங்கள் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நன்றாக மாற்றுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தையே தேடி போயிட்டு இருக்காதீங்க, பணத்தை கொண்டு வருகிற தேவனை தேட ஆரம்பியுங்கள். இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு மூட்டை நெல் இருக்குது. அந்த நெல்லை ஒன்று அவிச்சு அரிசியாக்கி தின்றுடலாம், இல்லை அரை மூட்டையை அவிச்சு தின்னுட்டு அந்த அரை மூட்டையை என்ன செய்யலாம்? நிலத்தில் போய் விதைக்கலாம். விதைச்சா என்ன கிடைக்கும்? நிறைய அறுவடை கிடைக்கும். ஆனால் இல்லை, ஒரு மூட்டை இப்போதைக்கு தின்னா போதும் அப்படின்னு அவிச்சு தின்னுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யாது? இருக்காது, அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடாமல், அவரை நாடாமல் இருக்கிற இதையே தேடிட்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் குறைவும் பற்றாக்குறையும் வேதனையும் கஷ்டமும் நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லாத நிலையும் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஆகவே நான் சொல்லுகிறேன், முதலாவது யாரை தேடணும்? தேவனை தேட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னு கவனிக்கணும். அப்போ தான் நீங்கள் எல்லா விதத்திலும் நன்றாக இருக்க முடியும். அப்போ இன்னையிலிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி போதனை. ஆசீர்வாதம் என்ன, இதை எப்படி நம்புறது, இதை எப்படி விசுவாசிக்கிறது, இந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் எனக்கு எப்படி சொந்தமாக்குறது, இதன் மூலமாக நான் என் குடும்பத்தில் எப்படி நல்லா வருது, பிள்ளைகளை எப்படி ஞானமுள்ள பிள்ளைகளை நல்லா வளர்க்கிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எப்படி நன்றாக அமைப்பது, இப்போ இருக்கிற மோசமான நிலையை எப்படி எல்லா விதத்திலும் நன்றாகபடி உயர்த்துவது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லை, வேதத்தில் பழைய ஏற்பாட்டை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தான், ஈசாக்கு ஆசீர்வாதமாக இருந்தான், இதை பற்றிலாம் வேதம் சொல்லுது. இவங்கெல்லாம் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தாங்க, ரொம்ப மோசமான சூழ்நிலையில் எப்படி வெற்றி பெற்றாங்க,
அந்த வெற்றியை நானும் இன்றைக்கு நான் வாழ்கிற இந்த ஊரில் எப்படி பெறுறது, அதுக்கு என்ன வழி, இதையெல்லாம் நான் தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் கற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க? நான் ரொம்ப இதில் ஆர்வமாக இருக்கேன். இதில் நான் இதெல்லாம் கற்றுக்கொண்டு இப்போ இருக்கிறத காட்டிலும் வேத வசனம் சொல்கிற மாதிரி 1000 மடங்கு பெருகலான்னு விரும்புகிறேன். அதனால் ஏதோ கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும் சாமி அப்படின்னு உட்காந்துறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது பாருங்க. நிறைய பேர் இடத்துல கூட வருவாங்க, வந்துட்டு ஐயா ஏதாவது உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணம் மட்டும் கொடுத்தா அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சா போதும், அன்னைக்கு மட்டும் செலவுக்கு இருந்தால் போதும், அதை செலவு பண்ணிட்டு அடுத்தல வேறு யார்கிட்ட போய் கேட்க போயிடுவாங்க. பாருங்க, இதுவெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் பணத்தை பிடிச்சிக்கிட்டு அதைப்படியே வாழ்றதல்ல வாழ்க்கை. நம்முடைய நல் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை பிரித்து கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா அப்போ ஆசீர்வாதம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் நான். ஆசீர்வாதம்னா என்ன? The blessing is an ability to flourish, prosper and fulfill God's intentions for your life. ஆசீர்வாதம்னா என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறீங்கல்ல, அப்படி நல்லா இருக்கிறதுக்கு தேவையான வல்லமையை பலனை கொடுப்பது தான் ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம்னா என்ன? பவர். அது ஒரு வல்லம் இருக்குது, அது ஒரு சக்தி. நிறைய பேர் சக்தினா வேற எங்கேயும் நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ அப்படியே ஒரு ஒளி மாதிரி வந்து அப்படி ஏதாவது மாற்றிடணும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. யாராவது காற்றை பார்க்குறீங்களா? நான் இது வரைக்கும் காற்றை பார்த்ததே இல்லை. நீங்கள் யாராவது பார்த்தா சொல்லுங்கள். நான் பார்த்ததே இல்லை. ஆனால் காற்று அடிக்குதா? அந்த காற்றுக்கு ஒரு பவர் இருக்குதா? அது மரத்தை அசைஞ்சு போடுது, வீட்டு மேலே ஷெட்டு போடுறது, அதை கவுத்து போட்டுருது. நான் சொல்லுகிறேன், அந்த காற்றையே உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறேன். அந்த ஆசீர்வாதம் மிகவும் வல்லமையானது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இதைத்தான் வேதம் உபாகமம் 8வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. ஆசீர்வாதம்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, ஆசீர்வாதம்னா பணம் கிடையாது. நிறைய பேர் பணத்தை ஆசீர்வாதம் நம்பிட்டு இருக்கிறாங்க. பணம் ஆசீர்வாதம் அல்ல. உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாரா? பலனை கொடுக்குறாரு. வானத்திலிருந்து 500 நோட்டை அடிச்சே போடல, போட்டா கூட செல்லாது. ஏன்னா அது வேற பேங்க், இங்க இருக்கிறது வேற பேங்க். அப்ப அந்த மாதிரி பண்ணல பாருங்க. நிறைய பேர் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஆண்டவன் பார்த்து ஏதாவது செய்யணும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஆண்டவன் பார்த்து ஏற்கனவே நமக்காக செய்து விட்டார். கல்வாரி சிலுவையில் நமக்காக வந்து பாடுபட்டு மரித்து ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளும் போது, அதை எப்படி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலான்றது தெரிஞ்சுக்கும் போது நமக்கு என்ன உண்டாகிறது? ஐஸ்வர்யம் உண்டாகும். அப்ப வெறும் பணத்தை பின்னாடியே போகக்கூடாது. வேதம் பாருங்க, இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறது. நம்மை கர்த்தரை நம்புகிறவனா எப்படி இருப்பானா? செழிப்பான். செழிப்பு இல்லையா? செழிப்புனா என்ன அப்படின்னா, செழிப்புனாலும் நிறைய பேர் பணம்னு நினைக்கிறாங்க. செழிப்புனா பணம் கிடையாது. ப்ராஸ்பரிட்டின்ற வேர்டு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அது செழிப்புனா பணம் கிடையாது. செழிப்புல நல்ல குணமும் இருக்குது. நல்ல குணம் இல்லாதவன்ட்ட பணத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறோம், அவன் கொள்ளக்காரனா இருக்கிறான். அவன்கிட்ட 1 கோடி ரூபா கொடுத்தா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் வேறையா எக்ஸ்ட்ரா கொள்ளையடிக்கலாமான்னு பார்ப்பான். அப்போ செழிப்பு என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது குணம். எபிரேய மொழியில ஷலோம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சமாதானம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில ஒன்றும் உடைந்து போகவில்லை, ஒன்றும் குறைந்து போகவில்லை, எல்லாம் நன்றாக இருக்கிறது. குடும்பம் நல்லா இருக்குது, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, பண விஷயத்துல நல்லா இருக்கிறீங்க, வேலையில முன்னேறீங்க, தொழில் செஞ்சீங்கன்னா தொழில் நல்லா இருக்குது. இப்படி எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அப்படி இருக்க தான் விரும்புகிறேன். ஒருவேளை இப்போ குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் அந்த நிலையை அடைய வேண்டும், அந்த நிலைக்கு உயர வேண்டும். கீழே பார்த்துட்டு இருக்காதீங்க. உன்னதத்திலிருந்து நமக்கு ஒரு பலன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் என்ன கொடுக்குறாரு?
பலனை கொடுக்கிறார். அதனால பணத்தை எதிர்பார்த்துட்டு, நான் பணத்தை எதிர்பார்த்துட்டு இல்லைங்க. எனக்கு நல்ல குணத்தை ஏற்கனவே கொடுத்துட்டார், உதார குணத்தை கொடுத்துட்டார். இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு எனக்கு சொல்லியிருக்கிறார். இதை சொல்லிக்கிட்டே இருக்க போறேன் நான். அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? ஒரு பலன், ஒரு சக்தி, ஒரு பவர். அந்த பவர் இருந்துச்சுன்னா நீங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். பாருங்க இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்க பழைய ஏற்பாட்டில் இருந்து பேசுறீங்க, புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் கிடையாது, எப்படியாவது நம்ம பரலோகம் போயிடும், அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க இயேசு என்ன சொல்ல பாருங்க. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். நான் சொன்னேன் இல்லையா, ஆசீர்வாதம் என்றால் என்னது? அது ஒரு பவர். நல்லா படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுக்கிற ஒரு பவரா இருக்குது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பலனா இருக்கிறது. இங்க சொல்றாரு லூக்கால 4வது அதிகாரம் 18வது வசனத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று கர்த்தர் தம்மை குறித்து சொல்றார். இயேசு பூமியில வந்தபோது சொல்றார். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல இருக்கிறாரா? இயேசு மேல. இப்ப சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதுக்கு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. அப்ப நீங்க தரித்திரமா இருக்கிற நிலையிலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன? நீங்கள் நன்றாய் செழிப்பாய் இருக்க முடியும். இருதயம் நொறுங்குண்டு போய், ஐயோ என் வாழ்க்கையே போச்சுங்க, நிம்மதியே இல்லைங்க, திருமண வாழ்க்கை போச்சு, என் சொந்தக்காரங்களை இழந்துட்டேன், என்னை நான் நேசிச்சவங்களை இழந்துட்டேன் அப்படின்னு இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிறீங்களா? நொறுங்குண்ட இருதயத்தை சரியாக்குவது தான் ஆசீர்வாதம். அதுதான் அந்த சக்தி, அதுதான் அந்த பவர். நீ இருக்கிற நிலையிலேயே அப்படி இருக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம். அதுதான் இயேசு சொல்றார். அந்த ஆவியானவர் இப்ப யார் மேல இருக்கிறாரு? இயேசு மேல மட்டும் இல்லைங்க, நம்ம மேலே இருக்கிறார், என் மேலே இருக்கிறார். அதனால இதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதே லூக்கா 24வது அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு பாருங்க. லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனம் சொல்றாரு இயேசு. அவர் பரமேறுவதற்கு முன்பதாக உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வருதுன்றார். யாரை பத்தி பேசுறாரு? ஆவியானவரை பத்தி பேசுறார். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு என்ன செய்யுங்க? ஊழியம் பண்ண போங்க. அப்ப ஊழியம் பண்றதுக்கு ஒரு பலன் தேவை. இப்ப நான் உங்க மத்தியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பலன் தேவை. என்னை அவர் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த பலன் உண்டா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் உயர்வதற்கு ஒரு பலன் உங்கள் மேல் உண்டாயிருக்கிறது. அந்த பலனை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க இருக்கிற நிலையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க முன்னேறலாம், உயரலாம், மேன்மை அடையலாம், மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற விதத்துல வாழலாம். அப்ப அந்த பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பலன் இல்லாம எதையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த பலத்தினால் நீங்கள் நன்றாக முடியும். எளிமையாக ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஆர்மிலாம் போறாங்க இல்லையா, ஆர்மியில் அவங்க யுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க, ஆர்மி ட்ரெஸ்ஸு. அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கான எல்லா ஷீல்டு எல்லாம் போட்டு, அது மட்டும் கொடுக்கல, எதிரி வந்தால் காக்கிறதுக்கு துப்பாக்கியும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுத்து அனுப்புறாங்க? இவங்க அப்படியே இருந்து செத்து போறதுக்கா? கிடையாது. தன்னையும் இவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதிரி வந்தா அவனையும் என்ன செய்யணும்? வீழ்த்த வேண்டும். அதுக்கு தான் இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா. நான் சொல்லுகிறேன், தேவன் நம்மை பாதுகாப்பதற்கும் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கும் மேற்கொள்வதற்கும் நம்மை தம்முடைய பலத்தினாலே என்ன செய்திருக்கிறார்? தரிப்பித்திருக்கிறார். ட்ரெஸ் மாதிரி நமக்கு ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்கள் தலை மேல் இருக்கிறது. இது ஒரு அருள், இது ஒரு வல்லமை. உங்களை இந்த நிலையில விட்டு இன்னும் மேலான நிலைக்கு உயர்த்தும். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் பைபிள்ல தாவீது கோலியாத்து கதை தெரியும் இல்லையா? சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். தாவீது கோலியாத்து கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த தாவீது என்ன பண்றான்? சின்ன பையன் பாருங்க, பெருசா அந்த வல்லமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். கையில் வந்துட்டு வந்து ஒரு கவன் மட்டும் இருக்குது. அதை வச்சு கல் வேணா அடிக்கலாம், ஏதாவது குருவி அடிக்கலாம், ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் அடிக்கலாம் இல்லையா? அதை வச்சுட்டு இருக்கிறான். ஒரு சின்ன தடி இருக்குது.
இவன் யுத்த களத்தில் போய் நிற்கிறான். இந்த கோலியாத் பார்த்தீங்கன்னா 11 அடி பாருங்க, இதை விட ஹைட்டாக இருக்கிறான். இது 10 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஹைட்டாக ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான், திடாத்திரமாக நிற்கிறான். நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு வந்து நிற்கிறான். அவ்வளோ பெரிய வீரனை கோலியாத் ஒரு சின்ன கல்லை வச்சு அடித்து என்ன செய்கிறான், வீழ்த்துக்கிறான். இது எல்லாருக்கும் கதை தெரியும் இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், அவன் கல்லை வச்சு அடித்து வீழ்த்தலை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி யாராவது வீழ்த்த முடியுமா? நார்மலாக இருக்கிற ஆளை கூட நீங்கள் வீழ்த்த முடியாது. அப்போ எப்படிங்க அவன் வீழ்த்தினா, இந்த கல்லை வச்சு வீழ்த்தலை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வைத்தே வீழ்த்தினான்னு என்று சொல்லுகிறேன். நான் சொல்கிறேன், அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறதுனால கோலியாத் போன்று இன்னைக்கு யாரையாவது போய் கோலியாத் மாதிரி இருக்கிற ஆட்களை போய் அடிச்சுட்டு இருக்காருங்க. உங்கள் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை என்ன செய்ய வேண்டும்? அடித்து வீழ்த்த வேண்டும். அதற்கான வல்லமையினால் நீங்கள் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, இன்னைக்கு சவுல் ராஜா தாவீதுக்கு என்ன பண்ணா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோப்பா, வீரர்களுக்கு படை வீரர்களுக்கு இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, நல்ல ஒரு ஈட்டியை வச்சுக்கோ, இதெல்லாம் கொடுக்குறான் பாருங்க. இவனுக்கு அந்த ட்ரெஸ்லாம் சேர மாட்டேங்குது, சின்ன பையன். உடனே என்ன சொல்ல, இதெல்லாம் எனக்கு வேணாங்க, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு ஒரே ஒரு பழக்கம் தான் இருக்குது. என்ன பழக்கம் இருக்குது? எனக்கு நான் கர்த்தரை நம்புகிறேன், அவரை நான் பாடுறேன், அவரை துதிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. ஆகவே அந்த ஆசீர்வாதத்தோடு நான் போறேன்னு சொல்லி போய் ஆசீர்வாதத்தினாயே அடித்து கோலியாத்தை என்ன செய்தான்? வீழ்த்தி போட்டான். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையா இருக்கலாம், நான் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதத்தை நம்புனீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை வீழ்த்தி விட முடியும். ஆமாம், எத்தனை பேர் வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க? வர்ற எல்லா பிரச்சனையும் வீழ்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும் பாருங்க. பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லலை. இனிமேல் உங்களுக்கு இன்றைக்கு வந்து விட்டீர்கள், இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, எல்லாரும் சமாதானத்தோட போங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. பிரச்சனையை வீழ்த்துறதுக்கான ஒரு வல்லமையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றேன். நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஐயா சாமி இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க, வாழ்க்கை அப்படியே மலர் படுக்கையில் இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்படியே ரோஜா பூல நடந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாக்கு பண்ணல. நான் என்ன சொல்கிறேன், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை வீழ்த்தக்கூடிய ஒரு பவர் உங்களுக்குள்ள இருக்குன்னு வாக்கு பண்ணுகிறேன். அதைத்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதுதான் கர்த்தர் கொடுக்குற அந்த வல்லமை. இதை புரிய வைக்கிறது தான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் ஏன் இவ்வளோ நேரம் எடுத்து இதை பொறுமையாக வசனம் வாசித்து உங்களுக்கு ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்? நான் உங்களுக்கு எல்லா பணத்தை வந்து கொடுக்குறேன்னு சொல்லலை, எதிர்பார்க்காதீங்க, கொடுக்க மாட்டேன். நான் ஒருவேளை கொடுத்தா கூட அது உங்களுக்கு போதாது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு வேதாகமத்தில் அதை இப்படி மொழிபெயர்க்கிறாங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன பண்ணுதான்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குதான். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, புதுசாக ஏதாவது பண்றதுக்கு ஐடியா கொடுக்குதான். ஒரு பெரிய ஒரு நபரை குறித்து வாசிச்சோம் பாருங்க. அமெரிக்காவில் உள்ள ஒரு நபர், வாஷிங்டன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நபர், பிஸ்னஸ் மேன். அவர் இந்த ஆசீர்வாதத்தை நம்புகிறவர். அவர் சொல்றாரு, தினமும் அவர் ஆஃபீஸில் போய் உட்காருவார். ஆஃபீஸில் போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே என் பிஸ்னஸில் இன்னைக்கு ஒரு புது ஐடியா வேணும் அப்படின்னு கேட்பார். பாருங்க, எல்லாரும் வேர்க்கடலை சாப்பிட்ருக்கீங்களா? வேர்க்கடலை சாப்பிட்ருக்கீங்களா? வேர்க்கடலையிலேருந்து நீங்கள் வேற என்ன யோசிப்பீங்க? வேர்க்கடலை பற்றி வேற என்ன யோசிப்பீங்க? கடலை மிட்டாய், கடலை பருப்பி யோசிக்கலாம், இல்லைன்னா சட்னி அரைப்பேங்க நான் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த மனுஷன் வேர்க்கடலையிலேருந்து 300 பொருட்கள் தயாரிச்சிருக்கிறாரு. புதுசாக 300 விதமான ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அந்த ஐடியா இருக்குல்ல, அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். அந்த மாதிரி உங்களுக்கும் கர்த்தர் நீங்க இருக்கிற உங்க ஊர்ல உங்களுக்கு இருக்கிற திறமையில புது புது ஐடியாவை கொடுக்க முடியும். அதை வைத்து பாருங்க, உலகம் அளவுல இன்னைக்கு எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிறோம், நான் இங்கே பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆளாக மாறிட்டாரு. அதெல்லாம் பண்ணது கர்த்தரின் ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்கிற வேலையில், தொழிலில், குடும்பத்தை நடத்துறீங்களா, குடும்பத்தில் சமையல் பண்ணுறீங்களா, சமையலை டேஸ்டாக பண்ணுறதுக்கும் கர்த்தரால் கொடுக்க முடியும் ஐடியா. ஆனால் நம்ம ஊரில் நிறைய பொம்பளைங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் கை வச்சா சரியாக வர மாட்டேங்குதுங்க, இந்த டேஸ்ட்டாக வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? முதல்ல வாயில் பேசுகிறத மாற்றணும் பாருங்க. நான் கையை வச்சா வரும். அதற்கான அந்த வல்லமை யார்கிட்ட இருக்குது?
உங்க மேல கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்புறீங்களா? நான் நம்புறேன். நான் இதை நம்பணும். பாருங்க, நீங்க செய்ய போகும்போதே இது வராதுன்னு போனீங்கன்னா எப்படி வரும்? அப்புறம் செய்ய போகும்போது எப்படி போகணும்? கண்டிப்பா இது வரும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் அந்த வல்லமை. பாருங்க, இயேசு இந்த பூமியில வந்து மனிதனாக வாழ்ந்த போது எத்தனையோ பேரை சுகமாக்குனார். ஒருத்தன் 38 வருஷமா படுக்கையில கிடக்குறான். அவனை சுகமாக யாருமே இல்லை, அப்படியே நொடிஞ்சு போய் வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் கிடக்குறான். இயேசு வர்றாரு அவனுடைய வாழ்க்கையில. பாருங்க, இயேசு யாரு சொன்ன இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல இருந்தாரு? இயேசு சொல்றாரு, என் மேல் இருக்கிறார். அவர் வர்றாரு, இப்போ அந்த வல்லமையோட வர்றாரு. வந்து என்ன பண்றாரு? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. எழுந்திரிச்சிடறான். 38 வருஷமா நடக்கலங்க. ஒரே வார்த்தையில் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்ட நடன்றான். அப்படி எந்திக்கிறான். படுக்கை பாருங்க, இவனே நடக்க முடியல, இப்ப படுக்கையை வேற எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடறான். அதுதான் அந்த ஆசீர்வாதம், அதுதான் அந்த வல்லமை. 38 வருஷமா நடக்க முடியாதவனை அந்த வல்லமை நடக்க பண்ணுமானால், நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எத்தனை வருஷ பிரச்சனை வேணா இருக்கட்டும், உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து இந்த ஆசீர்வாதம் வெளியே கொண்டு வரும். ஆமா, தீராத கால்வலிங்க, நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதம் தீராத கால்வலியை தீர்க்கும். நம்புறீங்களா? ஆமா, நம்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அது வந்து படிக்கும், நிச்சயமா படிக்கும். கண்டிப்பா சொல்றேன், நான் அதை நம்புறேன். ஏன்னா வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கும். நீண்ட நாள் பிரச்சனைங்க, என் கணவனுக்கு எனக்கு பொறாத தொல்லைங்க, நான் சொல்லுகிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் கணவனையும் மனைவியும் இணைக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை நன்றாக மாற்றும். நீங்க எல்லா விதத்திலும் சந்தோஷமா வாழ்வதற்கு உதவி செய்யும். நான் ரொம்ப நம்புறேன். இதெல்லாம் நான் நம்புறேன். பாருங்க, இந்த நம்பிக்கையோட தான் வாழ்க்கையை செய்ய எல்லா விதத்திலையும் நான் வாழ ஆரம்பிக்கிறேன். குறைவின் மத்தியில் இதை தான் நம்புறேன், பிரச்சனையின் மத்தியில் இதை தான் நம்புறேன். கண்டிப்பா அதனால அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நான் பெற்று அனுபவிக்க கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். ஓகே, அப்போ அது மட்டும் இல்லை, வெறும் இன்னும் சிலர் உலகத்திலே சிலர் இந்த ஆசீர்வாதத்தை பொதுவாக நம்புறாங்க. எல்லா மக்களுமே ஆசீர்வாதம் கொஞ்சம் நம்புறாங்க. ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்குது. கல்யாணம் பண்ணாலும் ஆசீர்வதிக்கிறாங்க, பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி பண்ணுறாங்க இல்லையா? ஆசீர்வாதம் நம்புறாங்க. பொதுவாக மற்ற மக்களுக்கும் ஒரு பொதுவான ஆசீர்வாதம் இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் வாசிக்கிறதுல ரொம்ப திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா அப்படின்வாங்க. சிலர் ஒரு வீடை கட்டிட்டா, அப்பா நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது இல்லையா? அதனால ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றாங்க. ஆனால் நான் அந்த இயற்கையா ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி பேசல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அநேக பலன் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது, தாளந்துகள் இருக்கிறது. அதை பத்தி நான் பேசல. ஏன்னா பொதுவா எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அதை தாண்டி கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்ததின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் மிகவும் வித்தியாசமானது. இந்த ஆசீர்வாதம் பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அந்த திறமையை வச்சு சில பிரச்சனையை தீர்க்கிறாங்க. ஆனால் சில பிரச்சனை அவங்களால தீர்க்க முடியல. மியூசிக்கில் ரொம்ப திறமையாக இருக்கிறனால குடும்பத்தில் சிக்கல் இருக்கிறார். நிறைய பேர் பணத்தை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் மனைவியோட நல்லா வாழ முடியல. சிலருக்கு மனைவியோட நல்லா இருக்கிறாங்கன்னா பிள்ளைங்களை சரியாக வளர்க்க முடியல. பாருங்க, அப்படி வாழ்வது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்றால் எல்லாவற்றிலும் நன்றாக இருப்பது. நீங்கள் இல்லைங்க எனக்கு பணம் மட்டும் இருந்தால் போதும், குடும்பத்தில் சண்டை போட்டால் பரவாயில்ல அப்படின்னு விரும்புவீங்களா யாராச்சும்? நான் கண்டிப்பாக விரும்ப மாட்டேன். நிறைய பேர் இன்னும் பணம் இருக்கிற ஆட்கள் இல்லை. நான் பெரிய கோடீஸ்வரங்கிட்டலாம் பேசியிருக்கேன் பாருங்க. சொல்லுவாங்க சிலர், என்ன சொல்லுவாங்க? ஏன் அந்த பணமே வேணாம், வீட்டில் நிம்மதி இருந்தால் போதியும் அப்படின்னு. அப்போ வெறும் பணம் அல்ல ஆசீர்வாதம். இது புரியாதனால சிலருக்கு பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு பணம் தான் முக்கியம், பணம் தான் பவர், மணி தான் பவர், பணம் இருந்தால் நான் எல்லாம் பண்ணிடுவேன், எல்லாம் சாதிச்சிடும், எல்லாம் அப்படியே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பணம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பணம் காலி ஆயிடுச்சுன்னா அவங்க சந்தோஷமும் காலியாகும். பணம் காலி ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய சந்தோஷம் என்ன செஞ்சிருது? முற்றிலும் காலியாக போயிருது. பாருங்க, பணத்தை நம்பிட்டு இருந்தீங்கன்னா, பணத்தை பெருசாக பார்த்தீங்கன்னா, பணம் காலியான சந்தோஷம் ஒன்றும் இல்லாமல் போயிடும்.
ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு காசு போனாலும் காசு வரும். ஏனென்றால் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு காசை தரும். நாம கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும். எந்த அளவுக்கு தீர்க்கும் தெரியுமா? இந்த கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை இன்னொரு மொழிபெயர்ப்புல இருந்து வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை கேட்க கேட்க இது உங்க இருதயத்துக்குள்ள போக போக இதை நம்ப நம்ப உங்கள் வாழ்க்கையில இது வந்து படிக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்புல இருந்து வாசிக்கிறேன். உண்மையான செழுமை, உண்மையான செழிப்பு, உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான நல்வாழ்வு கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து வருகிறது. இவை அனைத்தும் அவரிடமிருந்து வருகின்றன என்பதை அறிந்து கொள்வதில், புரிந்து கொள்வதில் ஓய்வும் நிம்மதியும் மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். என்ன சொல்றாரு? உண்மையான செழிப்பு கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது நல்லா எனக்கு புரிஞ்சுச்சிங்க, அதை நான் நம்புறேங்க அப்படின்ற நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மனசுல நிம்மதி வந்துடுது, தைரியம் வந்துடுது, சந்தோஷம் வந்துடுது. கண்டிப்பா எனக்கு மற்ற எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நிம்மதி வந்துடுது. அப்ப நான் சொல்றேன், இதுவரை உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியாத காரியத்தை இந்த ஆசீர்வாதம், இந்த சக்தி, இந்த வல்லமை செய்ய வைக்கும். என்ன என் வாழ்க்கையில் அப்படி செய்ய வச்சது. 20 வயசு வரைக்கும் இங்கிலீஷ் சுத்து போட்டாலும் வராதுன்னு இருந்தேன் நான். கர்த்தரின் ஆசீர்வாதம் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள எனக்கு ஒரு பலனை கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது. அப்போ உங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லணும், கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கு வராத படிப்பை வர வைக்கும். காலைல ஸ்கூலுக்கு போகும்போதே ஆசீர்வதிச்சு அனுப்பணும். அந்த வல்லமை அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? வேலை செய்யும். அதை விட்டுட்டு ஆமா என்ன தனி படிக்கிற அப்படின்னு திட்டக்கூடாது. ஒன்றும் ஏற மாட்டேங்குது. சில சொல்கிறத கேட்டுக்கிறேன், நான் மண்டையில் களிமண் தான் இருக்குது. நான் சொல்கிறேங்க, மண்டையில் களிமண்ணில் கர்த்தர் ஆசீர்வதித்த அற்புதமான மூளை இருக்கிறது. அந்த மூளை கம்ப்யூட்டரை காட்டிலும் பவர்ஃபுல்லானது. அந்த மூளை எவ்வளவு காரியத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த மூளையாக தேவன் ஆசீர்வதித்து மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தலையில கை வச்சு ஆசீர்வதிக்கணும், அதை விட்டுட்டு மண்டையில களிமண் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஆசீர்வதிச்சு பாருங்க, அந்த மூளை நல்லா பவர்ஃபுல்லா வேலை செய்யும், நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியும், இன்னும் நிறைய காரியங்களை பிள்ளைய கற்றுக்கொள்வார்கள். ஆகவே நீங்கள் இதுவரைக்கும் செய்ய முடியாததை, என்னால் இது செய்ய முடியாதுங்க, அதை செய்ய முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, இனிமேல் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நான் இதை செய்ய போறேன்னு செய்ய ஆரம்பிங்க. உங்களால் செய்ய முடியும். நீங்கள் அதில் செழிப்பி உங்கள் வேலை வாய்க்கும். முடியாத காரியத்தை இந்த பலன் முடிய பண்ணும். ஆமா, ஓகே. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆங்கில ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, the blessing of the Lord it maketh rich. என்ன சொல்லுது? கர்த்தரின் ஆசீர்வாதமே, அந்த அந்த ஆசீர்வாதமே அது உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றும். அந்த ஆசீர்வாதம் உங்களை என்ன செய்யுமா? அப்படிப்பட்ட நிலைக்கு மாற்றும். அது ஐஸ்வர்யவான் ஆக்கும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு வல்லம் இருக்குது. அப்ப அது ஐஸ்வர்யவான ஆக்கும் அப்படின்னா நான் சொல்றேன், அது உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யும். சிலருக்கு பணம் தேவையா இருக்குது, சிலருக்கு வேற காரியங்கள் தேவையா இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் பணம் தேவை. சிலருக்கு நிறைய பணம் இருக்குது, சிலருக்கு பணமே இல்லை. இல்லைங்க, குடும்பத்தை நடத்துறதுக்கே கஷ்டமா இருக்குன்றீங்களா? உங்களுக்கு அது ஐஸ்வர்யத்தை, பணத்தை கொடுக்கும். அதை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கும். வேதத்துல பல பேருக்கு பலதை இந்த ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறது. அப்படின்னு நான் வேகமா சிலரை சொல்லிட்டு போறேன் பாருங்க. முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் உண்டாக்கினார். இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன கொடுத்தது தெரியுமா? ஆளுகையை கொடுத்தது. இந்த பூமியை பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஆளுகை கொடுத்தது, அவன் ஆண்டு கொண்டான். அந்த ஆசீர்வாதம் அவனை ஆள வைத்தது. அவன் பாவத்தில் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் நோவா என்கிற ஒரு மனிதனோட தேவன் பேசுறாரு. நோவாவை தேவன் ஆசீர்வதித்தார். பாருங்க, முழு உலகம் அழிஞ்சிருச்சு, எல்லாம் போச்சு. அந்த நிலையில கர்த்தர் இவனை வந்து ஆசீர்வதிக்கிறார். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு. மறுபடியும் அந்த ஒரு குடும்பத்தின் மூலமாக உலகமே நிரம்பியது. அது கர்த்தரின் ஆசீர்வாதம். அதோட நிக்கல கர்த்தரின் ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த ஆபிரகாம் ஆசீர்வதித்தார்.
அவனுக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? கர்த்தரிடத்துல பெரிய தயவு கிடைச்சது. அவன் செல்வ சீமானாக மாறினான். அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய சொத்து பூமியே தாங்கக்கூடாது இருந்தவன். பாருங்க, நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், இவர் ஏதோ சொல்றாரு, நம்மளாம் அந்த மாதிரிலாம் ஆக முடியுமான்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். நான் சொல்றேன், ஏற்கனவே அநேகரை கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட செல்வ சீமான்களாக மாற்றி இருக்கிறது. அதனாலதான் நான் ரொம்ப நம்புறேன். ஒண்ணுமே இல்லாம ஏதோ எங்கேயோ இருந்த ஒரு நபரை தேவன் அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை செல்வ சீமான் ஆக்கினார். அது மட்டும் இல்ல, அவனுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிள்ளை இல்லாத இருந்தது. பிள்ளை இல்லாத அவர்களுக்கு பிள்ளையை அந்த ஆசீர்வாதம் கொடுத்தது. சில சொல்லுவாங்க, இன்னைக்கு பிள்ளை நிற்கவே மாட்டேங்குதுங்க, விழுந்து விழுந்து போயிடுது அப்படின்றாங்க. நான் சொல்றேன், விழுந்து போகிற கற்பத்தை விழாமல் தாங்கி இந்த ஆசீர்வாதம் பிடிக்கும். ஆமா, திரும்ப திரும்ப விழுந்து போகுதுங்க, நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். விழுந்து போகிற கற்பம் நிற்கும். உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும், ஒரு நல்ல குடும்ப வாழ்வு உண்டாகும். அது மட்டும் இல்ல, ஆபிரகாமுடைய பிள்ளை ஐசக்கு, ஈசாக்குன்னு அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். எத்தனை வயசுல? 100 வயசுல. 100 வயசுல கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால ஒரு குழந்தை பிறகுது பாருங்க. இன்னைக்கு 40 வயசு எங்க கிடைக்குமா கிடைக்காதா தெரியலன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் சொல்றேன், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்புங்க. எந்த வயசுலையும் பிள்ளை பிறக்கும். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் பிள்ளை பெறுவதற்கான பலனை கொடுக்கும். அதோட நிக்கிற ஆசீர்வாதம். ஈசாக்குன்ற அவனுடைய பிள்ளை இருக்கான் பாத்தீங்களா, அவன் பஞ்ச காலத்துல ஒரு தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். தேசத்திலே பஞ்சம், யாருக்குமே எதுவுமே விளையல, தண்ணி இல்லை, யாருமே எதையும் விதைக்கல. ஆனால் அந்த நேரத்துல கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால அவன் போய் விதைக்கிறான். பாருங்க, பஞ்ச காலத்துல யாரும் எதுவும் விதைக்க மாட்டாங்க இல்லையா, இவன் போய் விதைக்கிறான். அந்த பஞ்ச நேரத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த பஞ்ச காலத்துல 100 மடங்கு அறுவடை செய்தான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை பஞ்ச காலம் மாதிரி இருக்குதா, கஷ்ட காலமா இருக்குதா? நான் சொல்றேன், உங்கள் பஞ்ச காலத்துல, கஷ்ட காலத்துல கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால் 100 மடங்கு பலனை நீங்கள் பெற முடியும். ஆமா, இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வல்லமையான காரியங்களை செய்து கொண்டே வந்திருக்கிறது. இதுக்கப்புறம் இந்த ஈசாக்குக்கு 2 பசங்க பிறகுறாங்க. யாக்கோபு என்கிற ஒரு பையன் இருக்கிறான். பாருங்க, யாக்கோபுடைய கதை ரொம்ப அற்புதமா இருக்கும். இவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். அவனுக்கு ஒரு மாமனார். இந்த மாதிரி மாமனார் யாருக்கும் வாய்க்கக்கூடாது. இவன் பெரிய ஒரு ஏமாத்துக்காரன் பாருங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு 20 வருஷமா இவனை வச்சு வேலை வாங்கி சம்பளமே கொடுக்காம அப்படியே ஒப்பாத்திட்டு இருக்கிறான். 20 வருஷமா சம்பளம் கொடுக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் வாழ்க்கை. ஆனால் அந்த நிலையில இருந்த அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது வரைக்கும் என்ன பண்ணான் யாக்கோபு? நம்மளே ஏமாத்தி ஏதாவது பண்ணிடலாமா, அப்படி செஞ்சிடலாமா, இப்படி வாழ்ந்துடலாமா அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணான். ஒன்றும் வேலைக்கு ஆகல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ப ஆரம்பிச்சான் பாருங்க, இவன் வாழ்க்கை மாறியது. 20 வருஷமா ஏமாத்தின மாமனார் கூட இருக்கும்போது கர்த்தர் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அவன் பிஸ்னஸ்ல ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஆடுகள் எல்லாம் எப்படி பெருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுக்குற அந்த ஒரு ஐடியால 20 வருஷமா வராத சம்பளத்துக்கெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலமா வர்றதுக்கு ஏதுவா ஒரு அற்புதமான ஐடியாவை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்றேன், நீங்க வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை உங்க பிள்ளைங்க வேலை பார்க்குற இடத்துலையோ பெருசா ஒன்றும் வரலைங்க, எல்லாம் நல்லா இல்லைங்க, சரியா போகலைங்க, சம்பளம் உயரவே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்புங்கள். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிற இடத்துல உங்களை கர்த்தர் பெருக செய்வார், நல்ல உயர்வை கொடுப்பார். இந்த ஆசீர்வாதம் இவர்கள் தலைமுறையாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யாக்கோபுக்கு ஒரு பிள்ளை பிறகுறான் பாருங்க, யோசேப்பு. இந்த யோசேப்பு 17 வயசுல பாருங்க தன்னுடைய சகோதரர்களாலேயே விற்கப்படுகிறான். அடிமையா போய் கிடக்குறான். என்ன பண்றதுன்னு தெரியல. வாழ்க்கையே கஷ்ட காலமா போயிடுச்சு. அப்புறம் வேற இவன் மேல தவறா குற்றம் சாட்டி இவனை ஜெயில தூக்கி போடுறாங்க. 17 வயசு பையனுக்கு நடக்கிற விஷயமா அது. ஆனால் பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் அவனோடு கூட இருந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த அடிமைத்தனத்துல, அந்த ஜெயில அந்த ஆசீர்வாதம் கூட இருந்து வேலை செஞ்சு பாருங்க, அவனை அப்படியே விட்டுறல, அவனை உயர்த்தி கொண்டே வந்தது. அந்த தேசத்துக்கே ராஜா நிலைக்கு அவன் உயர்த்தப்பட்டான். அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். அப்ப என்னங்க இந்த ஆசீர்வாதம் பண்ணோம் பாருங்க. பிள்ளை இல்லைன்னா பிள்ளைய கொடுக்கும், தொழில நல்லா இல்லைன்னா தொழிலை நல்லாக்கும், குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கும்,
அடிமைத்தனத்தில் இருந்து இருக்கிறவர்களை விடுதலையாக்கும். ஒண்ணுமே இல்லை என் வாழ்க்கையில, முன்னேற்றமே இல்லைன்றவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஞானமே இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். படிக்க முடியாதவர்களுக்கு படிக்கக்கூடிய பலனை கொடுக்கும். எனக்கு ஒரே வியாதியா இருக்குங்க அப்படின்னு சொல்றீங்களா, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். கால் வலியா இருக்கீங்களா, கால் வலியை சரியாக்கும். இப்படி வேதத்துல கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதம் செய்து கொண்டே வந்திருக்கிறது. சரிங்க, இதுக்கு நான் என்னங்க பண்றது? நீங்க ஒன்றும் பண்ண வேணாங்க, இதை நம்பணும். இந்த வார்த்தை வேணாலும் கேட்டீங்கல்ல, இதை நம்பணும். இவர்களுக்கெல்லாம் செய்த இந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையிலையும் இதை செய்வார். வேதத்துல யோபு என்கிற ஒரு நபரை பார்க்கிறோம். பாருங்க, யோபு இவன் ரொம்ப நல்லவனா வாழ்ந்தவன். பாருங்க, ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்து போறான். ஒரே நாள்ல 10 பிள்ளைங்க இறந்துடுறாங்க, 7000 ஒட்டகம் இருந்துச்சு, எல்லாம் போச்சு. 500 ஏறு மாடு போச்சு, 500 கழுதைகள் போச்சு. அவன்கிட்ட இருந்த எல்லா சொத்துக்களும் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. கடைசியில் இவன் சரீரமும் வியாதிப்பட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் கிடந்த அவனை கர்த்தரின் ஆசீர்வாதம் மறுபடியும் மீட்டு திருப்பி எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக திரும்ப கொடுத்தது. நான் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில எதை இழந்திருந்தாலும் சரி, ரெண்டத்தனையாக இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும். நீங்க என்ன வேணா யோசிக்கலாம், நான் அதை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன். நான் இழந்ததை எல்லாம் இந்த ஆசீர்வாதம் எனக்கு திரும்ப ரெண்டத்தனையாக கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். ஆகவே உங்க வாழ்க்கையில நீங்கள் இதுவரைக்கும் எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றும், எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கும், முன்னேற வைக்கும், உங்களை பலப்படுத்தும், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இதை செய்யறதுக்கு எனக்கு தைரியமே இல்லைங்க அப்படின்றீங்களா, தைரியத்தை கொடுக்கும். சில பெண்கள் நான் பெண்ணா இருக்கிறேன், நான் போய் என்ன பண்றது அப்படின்னு இருக்கலாம். பாருங்க, உங்களுக்கு நீங்க போய் செய்யற வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு தயவை உண்டு பண்ணும். வேதத்துல ரூத் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். இந்த ரூத் பாருங்க, கடவுளை நம்பாத ஒரு இடத்துல இருந்து வந்து இந்த தேவனை நம்பி வந்தால், இவர்கள் பாருங்க அவங்க மாமியார்கிட்ட சொல்லிட்டு போறான், நான் போய் எங்கேயாவது வயல்ல போயிட்டு கோதுமை பறக்கிட்டு வரேன், நம்ம 2 பேரும் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு போறான். எங்க எனக்கு தயவு கிடைக்குதோ அங்க போய் நான் ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யறேன்ட்டு கிளம்பி போறான். பாருங்க, இவ போற இடத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம் இவளுக்கு தயவை உண்டு பண்ணியது. அந்த வயல்வெளியினுடைய எஜமான் பேரு போவாஸ். பாருங்க, அவனுடைய கண்கள்ல இவளுக்கு தயவு கிடைக்குது. எந்த அளவுக்கு தயவு கிடைக்குது தெரியுமா? இவள் ஒரு விதவை பெண். இன்னைக்கெல்லாம் பாருங்க, விதவைகள் முன்னாடி இருந்த காலம் அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது இல்லை. ஆனா அந்த நாட்கள்ல ரொம்ப அற்பமா எண்ணுவாங்க, தவறா நடத்துவாங்க. சிலர் தங்களுடைய சாதகத்துக்கு பயன்படுத்தி கொள்ள பார்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம்! அப்படிப்பட்ட மோசமான சமுதாயத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதம் ரூத்தை அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்தது. ஒரு அற்புதமான மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாகிய போவாஸ் கண்களில் தயவு கிடைத்தது. அன்னைக்கு சாப்பாடு மட்டும் கிடைக்கல, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே கிடைச்சது. அவள் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக மாறினாள். அப்ப நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு நல் வாழ்வை உண்டு பண்ணும். நீங்க இருக்கிற நிலையிலிருந்து உங்களை மேலான நிலைக்கு உயர்த்தும். உங்களுக்கு தயவு கிடைக்க, நீங்க ஒரு சின்ன வேலைக்கு போறீங்களா, இல்லை ஒரு சின்ன வேலையை நீங்களே வீட்டில இருந்து செய்றீங்களா, நான் சொல்றேன், அந்த வேலையில் கர்த்தரின் ஆசீர்வாதம் தயவை உண்டு பண்ணும். அநேக ஆட்களை உங்க இடத்துல கொண்டு வரும், உங்க பிசினஸை பெருக செய்யும். இதெல்லாம் நம்பணும். பாருங்க, இதை மட்டும் நீங்கள் நம்புவீர்கள் என்றால், இந்த ஆசீர்வாதம் நான் நம்புறேங்க, இந்த பவரை நான் நம்புறேங்க. பாருங்க, பவர்னா அப்படியே ஏதோ இப்படி அசைக்கிறது இல்லை. பவர் நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிற ஒரு பவர். மரத்தை அசைச்சு தள்ளுற மாதிரி அப்படிப்பட்ட பவர் கிடையாது. இது உங்களுக்கு நல்வாழ்வை, செழிப்பான வாழ்வை, சுகமான வாழ்வை, ஆரோக்கியமான வாழ்வை, நல்ல வீடுகளை, நல்ல கார் வாங்குறதுக்கான பலனை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு பவராக இது இருக்கிறது. எத்தனை பேர் இந்த பவர் நல்லதுன்றீங்க? ஆமா, அப்படிப்பட்ட பவர் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வல்லமை பிடிச்சுவாங்க. இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில ஏற்கனவே உங்கள் தலை மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் உங்க தலையின் மேல தங்கி இருக்கிறதுனால நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள், முன்னேறுவீர்கள், நல் வாழ்வு உங்களுக்கு உண்டாகும்.
நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே, வேதனையற்ற ஐஸ்வர்யம், வேதனையற்ற குடும்ப வாழ்க்கை, சண்டை இல்லாத சமாதானமான குடும்ப வாழ்க்கை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் இவர்கள் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். உம்முடைய வல்லமை இவர்கள் வாழ்க்கையில நல் வாழ்வை உண்டாக்கட்டும், சுகத்தை உண்டாக்கட்டும், பலத்தை உண்டாக்கட்டும், ஞானத்தை உண்டாக்கட்டும், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கட்டும், செழிப்பாக்கட்டும் கர்த்தாவே. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் அதிகம் அதிகமாய் பெருகுவதாக, இதை குறித்த புரிந்து கொள்ளுதல் உண்டாவதாக, இதை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாவதாக. இதை நன்றாய் புரிந்து இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. நீர் அதற்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக கரம் கூட இருக்கட்டும். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள, இதை வாழ்க்கையில் அனுபவிக்க நீர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவீராக. இதை அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எல்லாவற்றிலும் உங்களால் ஜெயிக்க முடியும். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தரும், அதனோடு வேதனையே இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சென்று வாருங்கள். காட் பிளஸ் யூ.